நான் டாக்டர் விக்டோரியா ஜான்ஸ்டன், மகப்பேறு மருத்துவர். கடந்த நவம்பர் 3 அன்றைக்கு மிஸ்ஸஸ் ஜெயராணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜான்சன் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க. அவங்க ஒரு நிறை மாத கர்ப்பிணி. அவங்க வந்து கிட்டத்தட்ட 11 தடவை என்னை வந்து பார்த்துருக்குறாங்க. ஃபுல்லாக என்னோட புக்டு பேஷண்ட் தான். டெலிவரிக்கு அவங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து நான் நவம்பர் 3 பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு அதுவும் சிசேரியனுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கர்ப்பப்பையில் வந்து ஒரு 8 கட்டி கிட்ட இருந்துச்சு, ஃபைப்ராய்ட் கட்டி. அதில் வந்து 2021 அவங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி 3 கட்டிகள் அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 கட்டி இருந்துச்சு. அப்புறம் ஸ்பான்டேனியஸாக அவங்க கன்சீவ் ஆகி என்கிட்ட ஃபஸ்ட்டு மிஸ்டு பீரியடோடு தான் வந்தாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ப்ளீடிங் ப்ராப்ளமும் இருந்ததுனால அதுக்குண்டான தீவிர டேப்லெட்ஸு மெடிசின்ஸ்லாம் கொடுத்து அது பேபி நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ப்ரெக்னன்சியை 31 மார்ச் போல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபைப்ராய்ட்ஸை தவிர மற்ற ப்ராப்ளம்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. 5வது மாதத்தில் மட்டும் கொஞ்சம் சக்கரவாதி வியாதி ஏற்பட்டதுனால அவங்களுக்கு வந்து மாத்திரைகள் கொடுத்துருந்தேன். டயபட்டாலஜிஸ்டோடைய ஒப்பீனியன் வாங்கியிருந்தேன். அப்புறம் ப்ரெக்னன்சி நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு எபிசோட் மட்டும் அவங்களுக்கு ப்ளீடிங்கும் வயிற்று வலியும் வந்துச்சு. மற்றபடி சுகரும் நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ மாதம் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் நவம்பர் 3 பிளான் பண்ணியிருந்தோம். பட் நவம்பர் 2 விடிய காலையிலேயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வலின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போவே நாங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்ததில் அந்த கர்ப்பப்பை வாயெல்லாம் மூடி தான் இருந்துச்சு. இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தலையும் மேலேயே தான் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் சம் ஹவர்ஸ் ஷீ செட் ஷீஸ் ஃபைன். அதனால் அன்றைக்கே சர்ஜரி பண்ணுங்க அப்படின்லாம் அவங்க கேட்கவே இல்லை. நாம் ஏற்கனவே குறித்த மாதிரி மண்டே பண்ணிக்கலாம் மேடம் அப்படின்னாங்க. முதல்ல அவங்க 4:45 to 5:45 பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்ததை வந்து இப்போ வந்து நாங்கள் முன்னாடியே இப்படி அட்மிஷன் போட்டதுனால 12 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுங்கன்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஜான்ஸ்டன் கிளியராக என்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நான் சண்டே போட்டு நம்ம ஒருவேளை அது நிறையா கட்டிலாம் இருக்கிறதுனால வி மே நீட் எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் ஆல்சோ. ஸோ எல்லாரையும் வச்சு நம்ம மண்டே பிளான் பண்ண மாதிரியே டைம் கொடுத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். 12 o'clock கொஞ்சம் டிலே ஆகி பை அபவுட் 2:10 கிட்ட அவங்கள வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். காலையிலேருந்து அவங்களுக்கு ட்ரிப்பெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. செய்ய வேண்டிய சிகிச்சைகள்லாம் கிடச்சிருந்துச்சு. பேபி மதர் 2 பேருமே பர்ஃபெக்ட்லி கம்ஃபர்டபுள் நல்லா இருந்தாங்க. 2:34 கிட்ட ஒரு சிசேரியன் பண்ணி பையன் பிறந்தான். அழுதுட்டான். 2.6 kg வெயிட் இருந்தான். அந்த யூட்ரஸ் ஓப்பன் பண்ணுற இடத்துலையே அந்த ஃபைப்ராய்டுடைய லோவர் மார்ஜின் இருந்ததுனால அந்த ஃபைப்ராய்ட்லேயும் கட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நினைக்கலைன்னா கூட அந்த மயோமெக்டமி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால அந்த கட்டியை வந்து இன்ஃபேக்ட் நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைனா தான் கட்டியை அகற்றுவேன், இல்லைனா வெறும் சிசேரியன் பண்ணி பேபி மட்டும்தான் எடுப்பேன். ஏன்னா யூட்ரஸ்க்கே ப்ராப்ளம் வரலாம். அதனால் இவங்களுக்கு பிளட் லாஸ் ஆகி ஹிஸ்டெக்டமி பண்ணுற மாதிரி வரக்கூட சிச்சுவேஷன் இருக்குது. இன்னும் ஃபைப்ராய்ட்ஸை டச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, முடிஞ்சால் கட்டி எடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நான் சிச்சுவேஷனை பார்த்துட்டு தான் எதுவுமே சொல்லுவேன். முதலே அவங்கள்ட்ட கேரண்டியாக சொல்லிட்டேன். ஸோ இப்படி சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது பேபி எடுத்த கையோட அதை அந்த இடத்த க்ளோஸ் பண்ணும்போதே இந்த ஃபைப்ராய்டு அங்கே இடையில இருந்ததுனால அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இன்னொரு சின்ன ஃபைப்ராய்டு இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டோம். அப்புறம் சைடில் ஒரு ஃபைப்ராய்டு ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்ததுனால அதையும் எடுத்துட்டோம். ஸோ மொத்தம் 3 கட்டிகளை எடுத்து 3 இடத்துல தையல் போட்டிருந்தோம். ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணியிருந்தோம். நான் பேபி எடுத்த பிறகு எனக்கு 2 சர்ஜன்ஸ் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. அதுலேயும் ரொம்ப அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சர்ஜன்ஸ் எல்லாரும் 35 இயர்ஸ் 37 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க. அவங்கெல்லாம் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம் ப்ராப்ளம் இன் திஸ் கேஸ் அண்ட் போத் ஆஃப் தெம் வேர் வித் மீ அண்ட் ஹெல்ப் மீ த்ரூ அவுட் தி சர்ஜரி. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. யூட்ரஸை ரொம்ப கவனமாக, ஏன்னா 3 இடத்த தையல் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக தான் அந்த அப்டமனுக்குள்ளே திருப்பி அதை பிளேஸ் பண்ணோம். ஏன்னா அதில் எதுவும் டேர் ஆகிடக்கூடாது. சூச்சர் நம்மளுக்கு பயம் வந்து அந்த தையல் போட்டிருக்கிறோம், ப்ளீடிங் நின்று இருக்குது, திருப்பி அதில் ஏதாவது வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பொறுமையாக தான் யூட்ரஸ் எல்லாம் உள்ளே தள்ளிட்டு எல்லா ப்ளீடிங் நல்லா இருக்கான்னு ஓவரியை மட்டும் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அங்கே அந்த ஸ்டேஜில் வந்து யூரினரி பிளாடருக்கோ குடலுக்கோ எந்த பாதிப்பும் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம குடல் பக்கமே போகிறதில்ல. யூட்ரஸே கிட்டத்தட்ட 20 வார ப்ரெக்னன்சி அளவு பெருசாக இருக்குது ஆஃப்டர் த டெலிவரி ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கும்போது பின்னாடி தான் குடலெல்லாம் உளுந்து கிடக்குமே தவிர நம்ம கைக்கு அது வரவே போகிறதில்ல. கத்தி அங்கே படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம யூட்ரஸில் ஓப்பன் பண்ணுற இன்சிஷன் போடுறதுக்கப்புறம் அந்த கத்திக்கு வேலையே இல்லை, அதை சைடில் எடுத்து வச்சுருவோம். ஸோ அங்கே கத்தி படுற வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படி சர்ஜரி முடிஞ்சு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. 4 PM போல் மயக்க டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
ஸோ அவருடைய அட்வைஸ் படி நாங்கள் 4 PM போல் 3rd அன்னைக்கு அவங்கள ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஷிஃப்ட் பண்ணி அங்கேயும் நல்லா ஸ்டேபிளாக இருந்தாங்க. பிபி, பல்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு. பெயின் நல்லா மேனேஜ் பண்ணி ஷி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் அவங்கள கண்காணித்தேன். அன்னைக்கு அந்த ஃபஸ்ட் டே நைட்டே வந்து இன்டென்சிவிஸ்ட் ஒரு யங் இன்டென்சிவிஸ்ட் ஒருத்தர் வச்சுருக்கோம், ஒரு டாக்டர். அவர் வந்து எல்லாம் பார்த்துட்டு பவல் சவுண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு, வயிறெல்லாம் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அவரும் நெக்ஸ்ட் டே யூஷுவல் இதை ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக இவங்க ஐசியூவில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நானும் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது பவல் சவுண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க, பெயின்லாம் பெருசாக ஒன்றும் அவுட் ஆஃப் த ஆர்டினரி எதுவுமே சொல்லலை. அதனால் ஒரு 4:25 சர்ஜரி பண்ணி ரூமுக்கு வந்தது, ஐசியூக்கு வந்தது 4 PM. அடுத்த நாள் வந்து ஒரு 4:25 போல் ரூமுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கேன்னு அவங்கள்ட்ட கேட்ட பிறகு தான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். தேர் ஆல்சோ ஷி வாஸ் கம்ஃபர்டபுள், ஷி வாஸ் டேக்கிங் லிக்விட் டயட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் லிக்விட் டயட்டில் இருந்தாங்க. அப்புறம் ஒரு தட் இஸ் செகண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே. அப்புறம் செமிசாலிட் டயட் கொடுத்து தட் ஆல்சோ ஷி வாஸ் குவைட் கம்ஃபர்டபுள். ஷி செட் ஷி ஹட் பாஸ்ட் பிளேட்டஸ் அண்ட் கேஸும் போயிடுச்சு, மோஷனும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க செகண்ட் போஸ்ட் அப்டே நைட்டு. அதனால் தேர்ட் போஸ்ட் அப்டே மார்னிங் வந்து ரூமுக்கு போகும்போது தையலில் வலிக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றபடி ஷி வாஸ் சிட்டிங் இன் த சேர் ஒன்லி வென் ஐ வென்ட் டு ஃபார் த ரவுண்ட்ஸ். பட் ஐ டோல்ட் ஹர், நான் இன்றைக்கி தான்மா ட்ரெஸ்ஸிங்கே இருக்குது, உனக்கு ட்ரெஸ்ஸிங் இருக்குது, ப்ளஸ் இப்போ காம்ப்ளிகேட்டடாக நம்ம சிசேரியன் பண்ணி 3 கட்டியை வேறு எடுத்திருக்கோம். ஸோ எல்லார மாதிரி நீ 4th போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே போக வேண்டாம், ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு சாட்டர்டே அன்னைக்கு 5th போஸ்ட் ஆப்டே அன்னைக்கு போய்க்கலாம் அப்படின்னு அவள்கிட்ட சஜஷன் கொடுத்துட்டு நான் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு போயிட்டேன். அப்போ வந்து அவங்க வந்து என்ன நினச்சாங்களோ தெரில, ஒரு 4 PM போல் சாயங்காலம் என் ரூமுக்கே வந்து அவங்களுடைய அக்காவோட சேர்ந்து வந்துட்டு, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன் டாக்டர், எனக்கு மோஷனும் போயிடுச்சு, சாப்பிடவும் முடியுது, ரசம் சாதமே சாப்பிட்டுட்டேன், அதனால் நான் வந்து நாளைக்கே போய்க்கிறேன் மேடம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், வேண்டாமா, நான் நல்லா பார்த்துட்டு தான் அனுப்புவேன், காம்ப்ளிகேஷன் இருந்தால் அப்புறம் என்ன தான் கேட்பாங்க, அதனால் நீ கையெழுத்து போட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும், என்னுடைய அட்வைஸ்க்கு அகேன்ஸ்ட் நீ போனேன்னா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் இருந்து அன்னைக்கு நைட்டு, அதாவது அந்த தேர்ஸ்டே நைட்டு அவளுக்கு ஒரு ஃபீவர் ஸ்பைக் வந்துச்சு, 100 degrees இருந்துச்சு, பால் கட்டின மாதிரி இருந்துச்சுன்னு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃப்ரைடே மார்னிங்லேருந்து தான் அவளுக்கு வந்து அந்த வயிறு உப்புசம், மூச்சு திணறல், டாக்கிகார்டியா, டாக்கிப்னி, அதாவது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது, ரெஸ்பிரேட்டரி ரேட் இன்க்ரீஸ் ஆகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சோம். உடனடியாக அவங்கள வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். திருப்பி அந்த இன்டென்சிவிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கி அவர் வந்து ஸ்கேனு எல்லா பிளட் டெஸ்ட்டும் எடுத்துட்டார், பிளட் கல்ச்சர் எடுத்துட்டார். பிளட் கல்ச்சர் ரிப்போர்ட்டு நெகட்டிவ், ஒன்றும் க்ரோத் இல்லை அதில். அப்புறம் டோட்டல் கவுண்ட் வந்து 6,980, அது வந்து நார்மல் கவுண்ட்டு அதுதான் இருந்துச்சு. வி டிட் அன் அல்ட்ராசவுண்டு, நம்ம ஹாஸ்பிட்டலே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோம். அந்த ஸ்கேன் பார்த்த டாக்டரும் எல்லாமே நார்மல், அந்த பெரிய யூட்ரஸாக இருக்குது, 4 ஃபைப்ராய்டு இருக்குது, இன்னும் நீங்கள் 3 எடுத்துருப்பீங்க போல இருக்குது, ஏன்னா அவங்க முன்னாடியிலேருந்தே பார்த்துட்ருக்கவங்க, 3 எடுத்துருப்பீங்க போல், இன்னும் 4 கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஃப்ளூயிட் தான் இருக்குது, ஒன்றும் தண்ணி அதிகமாக வயிற்றில் இருக்கிறதோ ஏர் இருக்கிறதோ எதுவுமே இல்லை, யூட்ரஸுடைய ஷேப் மட்டும்தான் இர்ரெகுலராக பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அன்றைக்கி ஈவினிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்றதுனால சிடி ஸ்கேனுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருந்தோம். அங்கே சிடி ஸ்கேனை பார்த்த டாக்டரும் வந்து அது வெளியே ஸ்கேன் சென்டரில் பண்ணியிருந்தோம். அவங்களும் அதே ஃபைண்டிங்ஸ் தான் கொடுத்தாங்க. குடல் அசைவுகள் எப்படி இருக்கணுமோ, ஸ்டமக் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது. ஒன்றும் பவல் நெசசரி டைல்டேஷனும் இல்லை, ஃப்ளூயிடும் ஓவராக இல்லை, நார்மல் ஃப்ளூயிட் தான் இருக்குது, மினிமலாக தான் இருக்குது, ஏர் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. தட் வாஸ் ஆன் ஃப்ரைடே நைட்டு. அன்றைக்கி கவுண்ட்ஸும் வந்து 6,980 தான் இருந்துச்சு. ஃபீவரும் வந்து ஒரே ஸ்பைக்கு தான் இருந்துச்சு, கண்டினியூஸ் ஃபீவர்லாம் இல்லை. சரின்ட்டு அதே கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது குடலுக்கு ரெஸ்ட் கொடுப்போம், ஒரு வேளை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இலியஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு குடலுக்கு ரெஸ்ட் கொடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸை மட்டும் ஸ்டெப் அப் பண்ணி ஐசியூலேயே வச்சு கண்காணிச்சிட்டு இருந்தோம். பட் கண்டிஷன் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து அதே மாதிரி இருந்துச்சு. அவளால் ஃப்ளாட்டாக படுத்தா மூச்சு விடுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. வயிறு உப்புசம் 100 centimeters இருந்துச்சு. பேக் ரெஸ்ட் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்தும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு பிளட்டை திருப்பி எடுத்த பிளட் டெஸ்ட்டில் 2,290க்கு குறைஞ்சிருச்சு அந்த டோட்டல் கவுண்ட்டு. சரி, இது ஒரு வேளை ஏர்லியாக வர இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷனுடைய ஏர்லி சைன்ஸாக இருக்கலாம், உடனடியாக நம்ம ஷிஃப்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்டென்சிவிஸ்ட். ஏன்னா நம்மளது வந்து ஒரு செகண்டரி சென்டருன்னு சொல்கிறது, செகண்டரி லெவல் ஆஃப் கேர் தான். டெர்ஷரி கேர்னால் நம்மளுக்கு அப்போலோ இல்லைன்னா கேஎம்சி மாதிரி தான் அனுப்புகிற மாதிரி எங்களுக்கு இப்போ ரூல்ஸ் இருக்குது.
ஸோ அதன்படியே நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தாலும் எங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் இப்போவே நம்ம வந்து நல்லா இருக்கும் போதே வென் ஷீ இஸ் கான்ஷியஸ் நல்லா இருக்கும் போதே அவளை அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அங்கே இருக்க டாக்டர்ஸ்டையும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வி ஷிஃப்டட் ஹர் அவுட் ஆன் 5th போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே மார்னிங் ஒரு 11:30 AM போல் ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணோம். அவங்களோட ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அவங்களும் மேற்கொண்டு தீவிர சிகிச்சை பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஓப்பன் பண்ணி திருப்பி எல்லாமே பார்த்துமே வந்து 2 நாளில் பேஷண்ட் வந்து கண்டிஷன் பேட் ஆகி இப்படி மண்டே நைட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. பட் டெஃபினட்டாக இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா 3 நாள் நல்லா நடந்து வந்து என் ஓபிக்கு வந்தாங்க. அது கண்ணால் எனக்கு இப்போ கூட ஞாபகம் வருது. என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரம் நடந்து வந்த பேஷண்ட்டுக்கு எப்படி அந்த ஒரு நாளில் அப்படி ஆயிருக்கும். அப்படி வெட்டு குத்து கத்தி குத்தெல்லாம் இருந்துச்சுன்னா அன்னைக்கே வந்து அவங்க ரொம்ப ஹை ஃபீவரோட நகர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நடந்து வந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ சம்திங் ஹேஸ் ஹேப்பன் பிட்வீன் த 4th and the 5th போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே. அது அப்போ தான் ஏதோ ரொம்ப செப்சிஸ் ஆகிருக்குது. அதோடைய காரணம் என்னன்னு இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப யூகிச்சு சொல்ல முடியல. பட் ஸ்பான்டேனியஸ் பர்ஃபரேஷன் ஆஃப் த சிக்மாய்ட் கோலன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது வந்து சில பேருக்கு அந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இல்லைனா டைவர்டிகுலைட்டிஸ் அப்படின்னு கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஸ்லோ லீக் இருந்து ஒரு கண்டாமினேஷன் ஆயிருந்திருக்கலாம். அது அந்த பிக்சர் ஒன்று தான் இப்போ அவங்க ஓப்பன் பண்ண ஃபைண்டிங்ஸை வச்சு நம்மளால் கோரிலேட் பண்ணி சொல்கிற இது இருக்குது. பட் கத்திக்கு அங்கே போகிற வேலையே இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த யூட்ரஸை ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் அந்த கத்தியை நம்ம உபயோகிக்கிறதே இல்லை. சிஸ்டர் கையில் கொடுத்து தனியாக வச்சிருமான்ட்டு கொடுத்துருவோம். ஸோ அங்கே கத்தி போக சான்ஸ் இல்லை. வேறு எந்த கூர்மையான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம சின்ன சின்ன நீடில்ஸ் வச்சு தான் சூச்சரே போடுறோம். ஸோ குத்துறதுக்கோ வெட்டுறதுக்கோ அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் மிஸ்டர் ஜான்சனால் புரிஞ்சிக்கவே முடியல. அவங்க வந்து ரொம்ப அவதூறாக நம்மளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த இதுக்கு வந்து சந்தேகம் எல்லாருக்கும் தீரணும். தேங்க்யூ ஃபார் யுவர். ஆக்சுவலி மேம் அப்போது அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு வந்து லிக்விட் ஃபுட்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எந்த விதமான இஷ்யூஸுமே அவங்களுக்கு இல்லை. ஷி வாஸ் நார்மல். பட் வந்து ஆஃப்டர் தட் வந்துட்டு செமி சாலிட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஷி கெட் அ ஸ்டொமக் பெயின். ஸோ எனக்கு பெயின் ஜாஸ்தி இருக்குது, என்னால் சாப்பிட முடியல, எனக்கு தொண்டையெல்லாம் எரியுது, வயிறுலாம் எரியுதுன்னு சொல்லி அவங்க வந்து இருப்பாங்க. அதுக்குண்டான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்க அப்படி இருந்தால் அப்படி ஏங்க அது எப்படிங்க? அப்போ எப்படிங்க தேர்ஸ்டே மார்னிங் என்கிட்ட அவ்வளோ சண்டை போடுவா? நான் இன்றைக்கே வீட்டுக்கு நாளைக்கே வீட்டுக்கு போகிறேன் எப்படி சண்டை போடுவா? நீங்கள் வேணால் அவங்க சிஸ்டரை வேணாலும் கூப்பிடுங்க. அவங்க சிஸ்டர் அதுக்கு சாட்சி. கூடயே வந்தாங்க 2 பேரும் நைட்டியில் வந்தாங்க ரூமுக்கு. அந்த சிஸ்டர் இல்லை, அது இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சிஸ்டர். அவங்கள வேணாலும் வர சொல்லுங்கள். 2 பேருமே நைட் ட்ரெஸ்லேயே இங்கே வந்தாங்க. ஐ கேன் ஈவன் கிவ் எவிடன்ஸ் ஃபார் தட். How will a person who is suffering from so much pain, after I have advised her to go only on Saturday, come to my room and tell I want to go tomorrow? How will such a person say like that? She told that இதமாரி சொன்னது. அதுதானே எல்லாமே மாத்தி தானே சொல்லுங்க. Severe stomach pain. அப்படி இருந்திருந்தா எதுக்கு எப்படி அவன் நடந்து வருவா? செமி சாலிட் ஃபுட் அன்னைக்கு எடுத்திருக்கா. 3rd போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம், ரசம் சாதம் சாப்பிட்ருக்கா. 4 மணிக்கு இங்கே வரானா எப்படி சார் நடந்து வர முடியும்? அது ஃபீடு கம்மியாக இருந்ததுனால பண்ணலை. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பேபி அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க கொடுக்கணுன்னா கொடுத்துருந்துருக்கலாம். மேபி த செக்ரீஷன் wouldn't have been there. That would have been the reason for not giving the mother feed. பட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தால் தானேங்க ஒரு பேஷண்ட் வந்து 3rd போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டேயில் மேடம் நீங்கள் சொல்ல மீறி நான் நாளைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களா சார்? அதுதான் நம்பவே முடியல. எப்படி அவங்க அப்படி மாற்றி பேசுகிறாங்கன்ட்டு. அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு இல்லை, அந்த இருந்தது இன்னொரு சிஸ்டர். உண்மையை பேசுனாங்கன்னா தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடும். பிகாஸ் ஷீ நோஸ் வெரி வெல். ஷீ கேம் அலாங் வித் ஹர். சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். என்னம்மா இப்படி சொல்கிற, நீ வேணால் கையெழுத்து கூட போட்டுட்டு போ, ஆனால் நான் நாளைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்ல தான் செஞ்சேன். அதுக்கப்புறமா ஒன்றா பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு.